Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket தான் ஐபிஎல் 2025 தான் 23rd மார்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் கேகேஆர் வர்சஸ் ஆர்சிபி. ஃபேன்ஸ்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பீங்க. அதுவும் இல்லாமல் ஆர்சிபி ஃபேன் பேஸ்லாம் யூனோ சூப்பர் லாயல் ஃபேன்னா அவங்க தான். எந்த அளவுக்கு அவங்க ஃபேன்னா வெளில போகிற சிஎஸ்கே பிளேயரை கூப்பிட்டு டிஷர்ட்டில் கீச்சு போட்டுருவாங்க, அந்த அளவுக்கு ஃபேன். ஆமாம், ரைட். நம்பிக்கை வச்சுருக்காங்க டீம் மேலே. ஈசால் கப் நம்தேன்னு. அண்ட் தெரியும் உங்களுக்கு போன வருஷம் என்ன ஆச்சு சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி நடக்கும்போது, அதுக்காகவே ஒரு வீடியோ ஒன்று போட்டேன், அந்த ஃபேன் எப்படி பிஹேவ் பண்ணாங்கன்னு. அது எண்டு கார்டில் வைக்கிறேன் பாருங்கள். அதுவே அன்றைக்கே 20,000 பேர் பார்த்தாங்க. அது டார்க் சாப்டர்னு. எனிவே விஷயத்துக்கு வந்துடுவோம். ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர். நேற்றே இப்போ வீடியோ போட்டோம், கேகேஆர் பிளேயிங் 11, இப்போ ஆர்சிபி பிளேயிங் 11 ஃபர்ஸ்ட் மேட்ச்னால. ஆர்சிபிக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன், இவங்க தோக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு. பொதுவாகவே ஹோம் மேட்சஸில் வந்து நீங்கள் 7 அட்லீஸ்ட் 4 ஜெயிக்கணும், 4-5. ஸோ அதுதான் உங்கள் ஃபோர்டேஸில். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜெயப்பாக் எடுத்துங்க, தே வில் டாமினேட் நம்ம ஸ்பின்னர்ஸ். ஹைதராபாத் பிச் எடுங்க, டிராவஸ் ஹெட்டு, கிளாசன், அபிஷேக் சர்மாலாம் உண்டு இல்லைன்னு ஆகிடுவாங்க பேட்டிங்கில். சோஎஸ் வெங்கடேஷ் ஸ்டேடியம், ஈடன் கார்டனில் ராசில் த மாசில் த அவங்க. ஸோ வேற இங்கே இது சின்னசாமி ஸ்டேடியத்தில் என்ன தெரியுமா பிரச்சனை, எல்லா டீமுக்கும் அது ஹோம் கிரவுண்டு மாதிரி. எல்லா டீமும் தே லவ் டு பிளே அட் சின்னசாமி ஸ்டேடியம். ஏன்னா அது பேட்டிங் பேரடைஸ். அது நான் கூட போனால் கூட அடிச்சிடுவேன் பேருக்கு ஸ்கோரு அந்த மாதிரி. அதனால அது வந்து அவங்களுக்கு மட்டும் ஃபேவர் பண்ணாதது, எல்லா பேட்ஸ்மேனுக்கும் ஃபேவர் பண்ணுறதுனால எல்லாமே 200க்கு மேலே ஸ்கோர் போயிடுது. அண்ட் ஆர்சிபிட்ட பெரிய பிரச்சனை, ப்ராப்பர் ஸ்பின்னரே இவங்க வச்சுக்கிறல. என்றைக்கு இவங்க சாரை ரிலீஸ் பண்ணாங்களோ, லெக் ஸ்பின்னர், த விக்கெட் டேக்கர், தே நாட் கான்சன்ட்ரேட். யார் விராட் கோலி கூட தெரியலையா அது என்ன பண்ணுறீங்க மேனேஜ்மெண்ட்லாம் உட்காந்துட்டு, ஸ்பின்னர் எவ்வளோ முக்கியம்னு. இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலே வருண் சக்கரவர்த்தி போய் கலக்கல, உலகத்தில் இருக்கிற எல்லா பிளேயருமே தடுமாறல. ஆதில் ரஷீத் ஆகட்டும், பேசிக்கலி ஸ்பின்னரை சொல்கிறேன், தேவை இம்பார்ட்டன்ட் பார்ட் டு பிளே. மிச்சல் சாட்னர், ஏன்னா இவங்ககிட்ட யார் இருக்கா? அது ரொம்ப பெரிய வீக்னஸ் அது. இதனால தான் வர பேட்ஸ்மேன்லாம் பயங்கரமாக அடிக்கிறாங்க அந்த கிரவுண்டில். போலர் இருந்தால் மிஸ்ஸிட், லெக் ஸ்பின்னர் இருந்தால் மிஸ்ஸிட் ஆகி கேட்ச் அவுட் ஆகிடுவீங்க. எனிவே இது ஒரு சின்ன தியரி, டீட்டெயிலாக யோசிச்சு பாருங்கள், அதுதான் உண்மை. அது இல்லாமல் ஆர்சிபிட்ட தான் ஃபஸ்ட்டு ஹோம் ரெக்கார்ட் இருக்குது. ஒன்லி டீம் 144.12% தான் ஜெயிச்சிருக்காங்க ஹோம் மேட்சஸ் 2017 சொல்கிறேன். இந்த கடந்த 7 வருஷத்தில் 44.12 தான். அப்போ 56% எதிர் டீம் வருது, ஜெயிச்சுட்டு போயிடுது. அப்போ ஹோம் அட்வான்டேஜே இல்லை இல்லையா? ஸோ ப்ரிப்பேர் எ பிச் விச் சூட்ஸ் யூ. ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டுக்கோ ஓவர் வாட்சிங் திஸ் வீடியோ, இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. நீங்கள் இங்கே ஜெயிச்சாதான் உண்டு. எனிவே எவ்ரி டீம் வந்து ஜாலியாக அவங்களுக்குலாம் சின்னசாமி வந்து வரவா புதுசாக பேட்லாம் வேணாம், பல அந்த பேட் எடுத்துன்னு அந்த பேட் எடுத்துன்னு சொல்கிறேன். ஃபேப்டு ப்ளஸ் ட்ராப் பண்ணது நாட் அ குட் ஐடியா. ஏன்னா இப்போ தான் நானே ஸ்டார்ட் செக் பண்ண, நானே சொன்னேன் அவரை ட்ராப் பண்ணணுன்னு. பட் வேறு ஏதோ டீமுக்கு வேறு போயிட்டார். ஒன்று அவரோட வின் பர்சன்டேஜ் 50% ஆர்சிபிக்கு. ஃபேஃபு ஆஸ் அ கேப்டன் தான் சொல்கிறேன். வின் பர்சன்ட் 50%, இவங்க மொத்தமே 44% தான். இவர் பாருங்கள் 50. அதுவும் இல்லாமல் ஃபேப்டு ப்ளஸ் அண்ட் விராட் கோலி 2023 அண்ட் 2022 சேர்த்திங்கன்னா 1646 ரன் ஓப்பனிங் பேர்லேயே அடிச்சிருக்காங்க. மோர் தென் எனி அதர் டீம் நினைக்கிறேன். தப்பாக தான் கரெக்ட் பண்ணுங்க. மேட் ரஜத் பைட் ஆஸ் அ கேப்டன். ஏன்னா ஃபைன் பிளேயர் ஆஃப் ஸ்பின். எப்படி சொல்கிறேன்றீங்க, எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர். ஸ்பின் வரும்போது அது ஒரு ஸ்டாட் சொல்கிறேன் கேளுங்க. இந்த ரஜத் பட்டிடர் ஏன் வந்து எக்ஸலன்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின்னு நான் ஃபீட் மூவ்மெண்ட் சொல்கிறேன். ஃப்ரண்ட் ஃபுட்டு, பேக் ஃபுட்டு, எந்த பால் ஆஃப் பண்ணோம், எந்த பால் ஸ்லாக் ஸ்வீப் பண்ணோம், ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ணோம். நம்ம சொல்லலாம் சூரியகுமார் அதெல்லாம் கூட அடிப்பார். இவர் வந்து இந்த ரஜத் பட்டிடர் இருக்கார்ல, ஃபாஸ்ட் பாலருக்கு எதிராக 157.89 ஸ்ட்ரைக் ரேட்டு. வேறு ஸ்பின்னர் வந்து 197.24 ஸ்பின்னர் ஸ்ட்ரைக் ரேட்டு. விராட் கோலியே பாருங்கள், ஃபாஸ்ட் பாலருக்கு 166 தான் ஸ்ட்ரைக் ரேட்டு, ஸ்பின்னர்னா 125 தான். எவ்வளோ ட்ராப் ஆகிடுச்சு பாருங்கள் விராட் கோலிக்கு. T20 இந்த ஐபிஎல் ஃபார்மேட்டில் சொல்கிறேன். ஃபிலிப் சால்ட் ஃபாஸ்ட் பாலர்னா 183.58 அண்ட் ஸ்பின்னர்னா 154 தான். அதே மாதிரி தேவ்தத் படிக்கல் எடுத்திருக்காங்க. அது இன்னும் சுத்தம், ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல. 125.92 அவர் ஃபாஸ்ட் பாலர், ஸ்பின்னர்னா 104 தான் அவர் ஸ்ட்ரைக் ரேட். லியாம் லிவிங்ஸ்டன் ஆர்கியூபிளி பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேன் இன் த வேர்ல்ட், எக்ஸ்ப்ளோசிவ். இன்னும் மேட்ச் வின்னர். ஃபாஸ்ட் பாலர்னா 204.22 அவர் ஸ்ட்ரைக் ரேட்டு. வேறு ஸ்பின்னு ஒன்று அப்படியே ட்ராப் ஆகிடுது, 93.45. ஆர்சிபி ஜெயிக்கணும்னா போலர்ஸ் ஹேவ் டு டேக் விக்கெட்ஸ். போலர்ஸ் வின் யூ டோர்னமெண்ட். பேட்டிங் எப்படி இருந்தாலும் இந்த கோலி அடிச்சு குத்துறாரு உங்களுக்கு. போலர் மட்டும் விக்கெட் எடுக்கல, டாப் 4ல வரதே கஷ்டம் தான் இந்த வாட்டி. திட்டுறவங்க திட்டுங்க, என்ன கீழே இதான் உண்மை. பிளேயிங் 11 சொல்கிறேன் பாருங்க, அதுலேருந்து நீங்களே முடிவு பண்ணி. பிளேயிங் 11 ஸ்டார்டிங்கே விராட் கோலி, பிலிப் சால்ட் அமைச்சிருக்காங்க டு கோ மேன். விராட் கோலி நீட் அ பிக் சீசன். நிறைய வாட்டி அடிச்சிருக்காரு, 900, 700, 800லாம். இந்த வாட்டி நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம். பிலிப் சால்ட் விக்கெட் கீப்பராக கூட விளையாடலாம் இஃப் நீடட். ஆனால் எனக்கு என்னமோ ஜிதேஷ் சர்மா நம்பர் 7ல் வராருல, அவர் தான் அனுப்புவாங்க கீப்பிங் பண்ண. ஸ்ட்ரைக் ரேட் 175 பிலிப் சால்ட்டு. நம்பர் 3 தேவ்தத் படிக்கல். இவர் தான் நான் சொன்னேன் லெஃப்ட் ஹேண்டர்னால வச்சுருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் இப்போ ஒரு ஸ்ட்ரைக் ரேட் சொன்ன பாருங்கள், ரொம்ப ரொம்ப போர் ஸ்ட்ரைக் ரேட் இருக்கிறதுலே இவர் தான் படிக்கல். மொத்தமே ஃபாஸ்ட் பாலருக்கு 125.92, ஸ்பின்னருக்கு 104.34. எதிர் டீம் இவர் அவுட் பண்ண மாட்டாங்க. அப்படி பிளானிங் வந்தாங்கன்னு வச்சுங்களேன், கஷ்டம் தான். 110, 115லாம் வேலைக்கு ஆகாது.
எனிவே நம்பர் 4 ரஜத் பட்டிடர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட போல. நம்பர் 5 லியாம் லிவிங்ஸ்டன் வெரி குட் டேஞ்சரஸ் பிளேயர். நம்பர் 6 ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். நம்பர் 7ல் தான் நானே கொஞ்சம் தடுமாறுறேன். 3 ஆப்ஷன் இருக்குது. டிம் டேவிட் பவர்ஃபுல் ஹிட்டிங் வேணும்னா, இல்லைன்னா ஜேக்கப் பேத்தல் ஹிட் பண்ணுவார். பட் ஈ கேன் போல் ஆல்சோ. ஸ்பின்னிங் கூட உங்களுக்கு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்பின்னர். இல்லைன்னா ரொமாரியோ ஷெஃபர்ட் அவரும் பிக் ஹிட்டரு. பட் அவரும் ஃபாஸ்ட் பாலிங் தான். ஃபாஸ்ட் பாலிங் ஆல்ரெடி 3 பேர் இருக்காங்க. ரைட் பிளேயிங் லெவலில் சொல்கிறேன் வரேன். அப்புறம் நம்பர் 8 குணால் பாண்டியா இஸ் வெரி குட் பிளேயர். ஃப்ளோட்டர் ஆல்சோ எங்கே வேணால் பேட்டிங் அனுப்பலாம். நம்பர் 9 ஹேசல்வுட். எஸ் இஸ் பிரேக் எடுத்துக்கிட்டார் இன்டர்நேஷ்னல் ரெக்கவர் ஆகிட்டார். ப்ராக்டிஸிங் ஹார்ட். இ லுக்ஸ் ஃபிட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு ஹேசல்வுட். ஹஸ் டு டேக் விக்கெட் இந்த பிகினிங். நம்பர் 10 புவனேஸ்வர் குமார். ஐ டோன்ட் நோ அவர் எதுக்கு எடுத்தாங்கன்னு. ஹஸ் பாஸ்ட் இஸ் பிரைம். நீங்கள் சொல்ல சார் மூவி சார் அதெல்லாம் 6 வருஷம் முன்னாடி. பால் மூவ் ஆகணும், பால் ஸ்விங் ஆனால் தான் அவருக்கு ஹெல்ப் ஆகும். சின்னசுவாமியில் ஸ்விங்கிங்கு எதுவுமே ஆகாது. சேப்பாக்குனா ஸ்லோ ஆகிடும். ஸோ புவனேஸ்வர் குமார் ஐ டோன்ட் நோ பால் ஸ்விங் ஆகும்போது 2-3 ஓவர் போட முடியும். அது போக பார்க்கணும். நம்பர் 11 யஷ் தயால். எஸ் வெரி குட் ரீட்டன் வேறு பண்ணாங்க. லெஃப்ட் ஆம் பாஸ் பவுலர். வெரி குட் பிளேயர் ஆல்சோ வெரி குட் பவுலர். நம்ம அப்புறம் இம்பாக்ட் பிளேயருக்கு வந்துடும். இம்பாக்ட் சப் வந்து நிறையா இருக்காங்க. சுயேஷ் சர்மாவோ, ஸ்வப்னல் சிங், ராசிக் சலாம்லாம் இருக்காங்க. ஸோ என்னோட 11ல் பார்த்தீங்கன்னா இதுதான். பேஸ் பவுலர் 3 ஹேசல்வுட், புவி, யஷ் தயால். ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா குணால் பாண்டியா, ஜேக்கப் பேத்தலா, டிம் டேவிடா தெரியல. ஜேக்கப் பேத்தலா அவர் ஒரு ஸ்பின்னு, லியாம் லிவிங்ஸ்டன் கொஞ்சம் ஓவர் போட்டு தருவார் பார்ட் டைம். இதுதான் என்னோட 11. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். ஒரே பார்த்து லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.